அபுதாபி ஐமான் சங்கம் நடத்தும் டிஜிட்டல் மீடியா ஸ்டடீஸ் டிஜிட்டல் ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பில் இன்று சிறப்பாக ஒரு ஏஐ பயிற்சி வகுப்பிற்காக இணைந்திருக்கிறோம். இன்றைய பயிற்சி வகுப்பிலேயே பயிற்சி பெற்ற இந்த பயிற்சி தளங்கள் அல்லாமல் குறிப்பாக டிசைனிங் மற்றும் ஏஐ சார்ந்த பல்வேறு பயிற்சிகளை பெற்ற ஒரு அற்புதமான தலையாய பயிற்சினர் நம்முடைய வகுப்பில் தொடர்ந்து பங்கேற்கக்கூடியவர். கற்றல் மற்றும் நம் நோக்கம் அல்ல, உங்களை கற்பிக்க செய்வதும் நம்முடைய நோக்கம். நான் ஏற்கனவே வகுப்பில் குறிப்பிட்டதை போல பெருமானார் அவர்களுடைய மிக முக்கியமான போதனைகளில் ஒன்றாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது பத்ர் யுத்த களத்திலே பிணை கைதிகளாக எதிரிகளை பிடித்து வைத்திருந்த போது அவர்களுக்கு குறிப்பிட்ட பிணையத் தொகை நிர்ணயிக்கப்பட்டது. அந்த பிணையத் தொகையை செலுத்த முடியாதவர்களுக்கு என்ன நாம் பிணையம் செய்யலாம் என்ற ஒரு விவாதம் வந்தபோது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தகவல்களை சொன்னார்கள், ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளை சொன்னார்கள். நாம் அடிமையாக விற்றுவிடலாம், கொன்றுவிடலாம் என்றெல்லாம் பல்வேறு ஆலோசனைகள் வைக்கப்பட்ட போது பெருமானார் உலகில் வேறு எந்த தலைவரும் செய்யாத, எந்த தலைவரும் யோசிக்காத, வேறு எந்த பேரரசும் யோசிக்காத ஒரு விஷயத்தை செய்தார்கள். உங்களில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் எங்களில் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். எனவே கல்வியை பிணையமாக வைத்த ஒரு சமூகத்தில் இருந்து நாம் உருவாகி இருக்கிறோம். பெருமானாருடைய இந்த போதனை நாம் இந்த ஊடக வகுப்பில் மிக முக்கியமான ஒரு கொள்கையாக வகுத்திருக்கிறோம். இங்கிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களை சார்ந்தவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். உங்கள் ஊர் பகுதி, உங்கள் முகல்லா பகுதி மக்களுக்கு, குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு இங்கு ஒருவர் கற்றுக்கொள்வது ஒருவரோடு நின்று கொள்வதல்ல, அது ஒருவர் 100 பேருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தகவல்கள் வெகுஜன மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே கற்றுக்கொண்ட தகவல்களை புதியவர்களுக்கு மீண்டும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். குறிப்பாக ChatGPT என்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்றைக்கு உலகினுடைய மிக முக்கியமான முன்னணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டாக உருவாகி இருக்கிறது. அனைத்து துறையினரும், உலகில் என்னென்ன துறைகள் இருக்கிறதோ, சட்டம், நீதி, மருத்துவம், பாதுகாப்பு என்று, கல்வித்துறை என்று எத்தனை துறைகள் உலகில் இருக்கிறதோ அத்தனை துறையினரும் தங்கள் துறை சார்ந்த தகவலுடைய தேடலுக்காக, கிரியேட்டிவிட்டிக்காக, தொடர்ந்து அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக அவர்கள் பயன்படுத்துவது முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய ChatGPT. இந்த ChatGPT வழியாக டிசைனிங் உள்ளிட்ட ஊடகத்திற்கு தேவையான மிக முக்கியமான கண்டென்ட் கிரியேஷன், நாம் தேவைப்படக்கூடிய கண்டென்ட்டை எப்படி தயார்படுத்துவது, எப்படி டெவலப் பண்ணுவது, அதற்கு தேவையான படங்களை எப்படி தயார்படுத்துவது என்று ஊடகம் சார்ந்து இந்த ChatGPT-யை எப்படி பயன்படுத்தலாம் என்பது பற்றிய ஒரு சிறப்பு வகுப்பை நடத்துவதற்காக நம்மோடு இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சென்னையை சார்ந்த அப்துல் காதர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வகுப்பு நடத்த நம் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்குதுங்களா? வலைக்கும் ஸலாம். ஓகே சார். வலைக்கும் ஸலாம். ஃபைன் சூப்பர். இன்ஷாஅல்லாஹ் நடுவுல எதா இருந்தாலும் நீங்க நடுவுல டவுட் கேட்டுருங்க, சேட்ல போடாதீங்க. சேட் டக்குன்னு நான் பார்க்க மாட்டேன். அதனால நீங்க எதுனாலும், நானும் உங்களை மாதிரி மாணவன் தான், எனக்கு கிடைத்த அறிவை இன்ஷாஅல்லாஹ் உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு முக்கிய காரணம் ஏக இறைவனுக்கு, அதுக்கப்புறமா இன்ஷாஅல்லாஹ் நம்ம ப்ரொஃபசர் அஸ்கர் சாரும் காரைக்கால் கே பிரபாகரனுக்கும் முக்கிய காரணம் 2 பேர் தான் இன்ஷாஅல்லாஹ். இன்றைக்கு இந்த நிலைமையில கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு வரதுக்கு உங்க தான் முக்கிய காரணம் இன்ஷாஅல்லாஹ். எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்க இல்லையா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? சேட்ல போடுங்க சேட்ல. கிளியரா தெரியுது. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ChatGPT. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், முக்கியமான ஒரு LLM, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். பாத்தீங்கன்னா இதுதான் முதல்ல தொடங்கப்பட்ட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், LLM சொல்லுவாங்க. அதுக்கு பிறகுதான் மற்ற LLMகள் முன்னோக்கி வந்தாங்க. ஆரம்பத்துல 2022 நவம்பர் 30 ChatGPT அறிமுகப்படுத்தினாங்க. 2023 2024 வரைக்கும் இவங்க ஆதிக்கம் கொண்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஜெமினி வந்தாங்க, இன்னொருத்த வந்தாங்க.
கொஞ்சம் முன்னாடி போனாங்க, அப்புறம் கொஞ்சம் இவங்க டவுன் ஆனாங்க. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் இவங்க இப்போ இமேஜின் டூ கிளவுட் ஏஐ இந்த காலகட்டத்தில் இவங்க தான் இப்போ 2026ல கிளவுட் ஏஐன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க தான் அதிக முன்னணியில் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க சேட் ஜிபிடி ஆரம்பத்துல கொண்டு வந்ததை விட இப்ப அதிகமான தங்களை முன்னேற்றிக்கிட்டு தமிழ் எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி பிழையா வரும். இப்ப அதெல்லாம் தன்னோட இருந்து சரி பண்ணிக்கிட்டு மேலும் அதிநவீன சாஃப்ட்வேர் எல்லாம் அவங்க பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் இது நல்லா கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அந்த சேட் ஜிபிடி எனக்கு பற்றி எனக்கு தெரிஞ்ச அறிவை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல சேட் ஜிபிடினா என்ன, நம்மளுடைய சேட் ஜிபிடினா என்ன? சேட் ஜிபிடினா ஒரு ஏஐ, இது கூட நம்ம உரையாடலாம். பேசிக் இதுதான். சேட் ஜிபிடினா ஒரு ஏஐ, இது கூட நம்ம உரையாடலாம். அதுகிட்ட நம்ம கேள்வி கேட்கலாம், அது நமக்கு பதில் சொல்லும். நமக்கு தேவையான உதாரணம் எத்தனை பேர் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதாவது வெறும் கூகுள் சர்ச் மாதிரியே இதையும் யூஸ் பண்றாங்க, சேட் ஜிபிடியும். இது ஒரு ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியாம பல பேர் வெறும் இதை கூகுள் சர்ச் மாதிரியே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஆழமா பயன்படுத்தக்கூடியவங்க வெறும் 11% தான் ப்ரோ லெவல்ல இதோடைய பயன்பாடு அடையிறவங்க. இதோட பயன்பாடு தெரியாதவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. 89% இதை பயன்பாடு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த சேட் ஜிபிடி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிறது மூலியமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அவங்களுக்கு பயன் இருக்குது, ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருந்தா அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது, இல்ல ஒரு பிசினஸ் ப்ரொமோஷன் அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது. எல்லாருக்குமே எல்லா வழியிலையும் அவங்க தொழில்துறை சார்ந்ததுல இது பயன் அதிகமா கொடுக்குது. அதை ப்ரோ லெவல்ல பயன்படுத்த கத்துக்கிட்டா மட்டும்தான். இல்ல எனக்கு சரியா தெரியலட்டா, நம்ம கத்துக்கலன்னா, நம்ம அப்டேட் ஆகலண்டா, நம்மளும் அதை கூகுள் சர்ச் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளே எத்தனை பேர் இதுல கூகுள் சர்ச் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நானும் கூகுள் சர்ச் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப அடிப்படையில நம்ம டிஜிட்டல் கிளாஸுக்கு அதுக்கப்புறம் தான் நல்ல இது நம்ம ப்ரோ லெவல்ல எப்படி யூஸ் பண்றதுன்ற அறிவை எனக்கு நம்முடைய ஆசிரியர்கள் புகட்டினாங்க. இப்ப அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சேட் ஜிபிடி இது ஒரு ஓப்பன் ஏஐ உருவாக்கி ஒரு செயற்கை நுண்ணறிவு. மனுஷனுக்கு போலவே இதுவும் சிந்திக்கும். இதுக்கு நம்ம கேள்வி கேட்கறதுலாம் பதில் சொல்லும். 100க்கு மேற்பட்ட தமிழ் மொழி உட்பட 100 மேற்பட்ட தமிழ் மொழி எல்லாம் தெரியும். மாணவர்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஆபீஷியல் பியர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட அடிப்படை பேசிக்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் ஈஸியா தான், ஃப்ரீயா தான் தர்றாங்க. அதுக்கப்புறம் மேல மேல போக போக ப்ரோ லெவல், கோ லெவல் ஒரு 400 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இன்னைக்கு ரேஞ்சுக்கு ரொம்ப கம்மியா சார்ஜ் பண்றவங்க இவங்க தான். அதுக்கப்புறமா இன்னும் பிளஸ் அப்கிரேட் பண்ணா பிளஸ் லெவல் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சார்ஜ் பண்றாங்க. ஆனா பேசிக் எல்லாமே சேட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் இமேஜ் கிரியேஷன்ஸ், சில பல கண்டென்ட் கிரியேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு சேட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும். சேட் ஜிபிடி மூலம் நம்ம என்ன செய்யலாம்? ஒரே ஒரு கருவி தான் சேட் ஜிபிடி. இந்த கருவி வச்சு கண்டென்ட் ரைட் பண்ணலாம். நம்ம ஸ்கூல் எடுக்கணும்னா ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ டெக்னிக்கலா கோடிங் ஹெல்ப், ரெஸ்யூம் கிரியேஷன், இமெயில் டிராஃப்ட் இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். அதாவது அதுக்கு என்ன கட்டளை கமாண்ட் கொடுக்குறோம், ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. அதை எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நம்ம பதில் கொடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல ப்ராம்ப்ட்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எளிமையாக அறிவியல் பாடத்தை விளக்குங்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல ப்ராம்ப்ட் கொடுக்கறத பதில் எப்படி வரும்னா ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். அதே ஒரு தவறான சிம்பிளா ஒரு சயின்ஸ் அந்த மாதிரி ஒரு வார்த்தை 2 வார்த்தையில போட்டோம்னா அதுக்கான பதில் நமக்கு சரியா கிடைக்காது. ஆகவே நம்ம கேட்கக்கூடியது நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய வகுப்பு நிலை என்ன, நம்ம சூழல் என்ன, நம்ம என்வாரன்மெண்ட் என்ன, நம்மளுடைய கண்டென்ட் என்னங்கிறது அது சரியா புரிய வைக்கணும்னா அது நம்மளுக்கு சரியா புரிய வச்சிடும். உதாரணத்துக்கு ஒரு நல்ல காலை வேளையில் சூரியன் 2 மலைகளுக்கு இடையே உதிக்கிறது, இதை ஒரு படமா பண்ணி கொடு. இதுல 3 விஷயம் இருக்கு பாருங்க. காலை வேளையில், எந்த நேரம் அப்படிங்கிறதுக்கு, 2 மலைகளுக்கு இடையில் எந்த இடம், சூரியன் உதிக்கிறது, என்ன நமக்கு வேணும். இந்த மாதிரி சரியா தெளிவா கொடுத்தோம்னா இது சரியா தெளிவான பதில்களை நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் கண்டென்ட் ரேட்டிங்ல பாத்தீங்கன்னா முக்கியமா தமிழ் மொழியில இப்ப நல்லா அப்டேட் ஆயிருக்காங்க இவங்க. நம்ம விருப்பமான மொழியை எந்த மொழியில வேணா, தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், எந்த மொழியில வேணா 100க்கு மேற்பட்ட மொழி இதுல இருக்கு. எந்த மொழியில வேணா நமக்கு தேவையான விவரங்களை இதுல இருந்து வாங்கிக்கலாம். ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய கேள்வி கமெண்ட் ப்ராம்ப்ட் சரியா இருக்கும்.
அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ல பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா சேட் ஜிபிடி யூஸ் பண்றாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காக, அவங்களுடைய தேர்வு தயாரிப்பதற்காக, பாட விளக்கத்துக்காக, சம்மரிஸ் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. முக்கியமா நம்ம பாடம் இது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு சேட் ஜிபிடி எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, இன்னைக்கு எல்லா ஃபீல்ட்லயும் யூடியூப் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் சேட் ஜிபிடி அதிகமான நம்ம பயன் இருக்கு. அது மூலயமா ஒரு எஸ்இஓ டாக்ஸோ, ஒரு வைரல் ஹெட்லைன்ஸோ, ஒரு இன்ஸ்டாம் ஹேஷ்டாக்ஸ் உருவாக்குற, ஒரு தம்ப்நெயில் ஐடியாஸ் கொடுக்க எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி இதை வச்சு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பயன்படுத்த முடியும்னா அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து அது பதில கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். முக்கிய நன்மை கேட்டீங்கன்னா 10 மடங்கு வேகம் நமக்கு இது. வழக்கமான ஆராய்ச்சியை விட இப்ப நம்ம கூகுள் சர்ச் பண்றோம் இல்லையா, அது ஒரு 10 மடங்கு அதிகமான வேகம் கிடைக்கும். நீங்க எப்ப வேணா இதை யூஸ் பண்ணலாம். 24/7 இதுக்கு வேலை நேரம்லாம் கிடையாது. ஆஃபீஸ் டைம்ஸ் இந்த டைம்ல இந்த டைம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அடிப்படை செலவு 0 தான். சொன்ன மாதிரி 100க்கு மேல முறை இது தெரியும். முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, புதிய யோசனைகள் உருவாக்குறதுக்கும் நம்ம நேரத்தை குறைக்கிறதுக்கும் படைப்பாற்றலை அதிகரிக்கிறதுக்கும் தான் இது ஒரு முக்கியமான கருவி. இப்போ நம்ம இது மூலியமா நம்ம நேரம் 60ல இருந்து 80% சேவ் ஆகும். இதை நம்ம சரியா கத்துக்கிட்டோம்னா, இந்த ஏஐ கருவிகளை சரியா கத்துக்கிட்டோம்னா நம்ம நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அப்புறம் அதோட யோசனை நம்மையோட யோசனை சேர்ந்து புதிய புதிய படைப்பாற்றல் சிந்தனைகளை நமக்கு தரும் ஒரே கருவியில. நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய என்ன விஷயம்னா, இது ஒரு ஏஐ, இது மனிதன் அல்ல. அதை நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இது மூலியமா நான் ஒரு பதிலை கொடுத்துட்டோம், இதுல இருந்து வர்றது 100% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 100% சரியா இருக்கும்னு நினைச்சு நம்ம நம்பி அதை பயன்படுத்திடக்கூடாது. நம்ம நம்ம சைட்ல இருந்து தகவலை சரி பார்க்கணும், வெரிஃபை பண்ணணும். அடுத்தப்பறம் தனிப்பட்ட தகவல்கள் எதுவும் இதுகிட்ட கொடுக்கக்கூடாது. நம்ம பாஸ்வேர்ட்ஸ், பேங்க் பாஸ்வேர்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கக்கூடாது. அப்புறம் ஏஐ புத்திசாலமா பயன்படுத்த கத்துக்கணும். இது ஒரு கருவி மட்டும் நம்ம அதை புத்திசாலமா பயன்படுத்தணும். நம்ம சிந்தனை தான். என்னதான் இருந்தாலும் நம்ம தான் அதை இயக்கக்கூடியவங்க அப்படின்னு நினைச்சு நம்ம சரியா பயன்படுத்த கத்துக்கணும். அதோட கண்ட்ரோல் நம்ம போயிடக்கூடாது. அப்புறம் பதில்கள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். நம்ம சிந்தனையா இருக்க பயன்படுத்திக்கிட்டு அது நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா, இனிமேல் வரப்போற காலம் ஃபுல்லாவே ஏஐயோட எதிர்காலம் தான். அது சேட் ஜிபிடியா இருக்கட்டும், மற்ற பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கட்டும், எல்லாமே எல்லா தொழிலையும், உதாரணத்துக்கு எஜுகேஷன், தொழில், நம்ம கண்டென்ட் கிரியேஷன் எல்லாத்துக்குமே ஏஐ ரொம்ப முக்கியமாயிருச்சு. இப்ப இதை கத்துக்கிட்டாதான் அப்படின்ற வகையில சமீபத்துல பாத்துக்கிட்டீங்க இல்லையா, மெட்டால இருந்து சின்ன பேர் தூக்கிட்டாங்க. நம்ம ஐடி நிறுவனங்கள் இருந்து சில பேர் வெளியேற்றாங்க, வேலை இடங்கள்ல இருந்து ஆட்களை தூக்கிட்டாங்க. ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க ஏஐல அப்டேட்டா இல்லை. அந்த ஒரு காரணத்துக்கான வேலை இல்லாத திண்டாட்டமும் வருது. ஆக சோ நம்ம சரியான முறையில் அப்டேட்டா இருந்தோம்னா நமக்கு தேடி எல்லா வாய்ப்புகளும் வரும். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த ஏஐ. ஸோ எல்லாருமே நம்ம ஏஐ டூல்ஸை கத்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் கத்துக்கலாங்களா? இன்ஷா அல்லாஹ், முக்கியமா இன்ஷா பார்க்க அல்லாஹ். போறது இதுல ஒரு உங்களுக்கு தெரியும் சேட் ஜிபிடி இதனோட இன்டர்ஃபேஸ் நம்ம chatgpt.com அப்படின்னு போட்டாலே வந்துடும். இது நம்ம மொபைல்லையும் அவைலபிளா இருக்கு, ஆண்ட்ராய்டு ஆப்ஷன்லையும் அவைலபிளா இருக்கு. chatgpt.com. நான் இப்போ இது உதாரணத்துக்கு நம்ம குரூப்ல போடுறேன். தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இன்ஷா இருந்தாலும் என்ன நம்ம குரூப்ல போடுறேன். நம்மளோட பாடம் இதுதான், chatgpt.com தான். இதுதான் chatgpt இன்டர்ஃபேஸ். இது பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பிளாட்ஃபார்மோட இன்டர்ஃபேஸும் இப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். ஜெமினி எடுத்துக்கோங்க, chatgpt எடுத்துக்கோங்க, டீப்சீக்கு எதை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இதே மாதிரிதான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். முன்னாடி முகப்பு வந்து இதே மாதிரிதான் இருக்கும். நியூ சேட்ஸ் நம்ம புதுசா நியூ சேட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். தெரியுதுங்களா சர்ச் பாக்ஸ்? சரி, நமக்கான தேவைகளை இதுல தான் கேட்கிறோம். இது கூட உரையாட போறோமா, இல்ல படம் ஸ்கிரீன் ஏதாவது மாதிரி தயாரிக்க போறோமா? மாட்டீங்களா? ஏஐ உலகத்தின் உலகத்தின் எதிர்காலம் தான். எதிர்காலம் தான் இருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மாறிச்சுங்களா? ஒரு நிமிஷம்.
இப்ப மாறிச்சுங்களா? ஓகே Okay. ஓகே. தெரியுதுங்களா எல்லாருக்கும்? Find out what possible when work connects. அது ஜூமுடைய ஹோம் பேஜுங்க. இப்ப தெரியுதுங்களா? ஒயிட் ஸ்கிரீனா இருக்கு. ஒரு நிமிஷம். இப்பதான் ஏதோ கூகுள் சர்ச் பட்டன் மாதிரி வந்துருச்சு. இப்போ ஒர்க் பண்ணுங்க. Where should we begin? இப்ப தெரியுதுங்களா? ChatGPT ஸ்கிரீன் வந்துருச்சுங்களா? தெரியுது பாபா, தெரியுது. இப்ப தெரியுதுங்களா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? நல்லா தெரியுதுங்களா? தெரியுது பாபா, சூப்பர் தெரியுது. ஒர்க் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நியூ சேட் இப்ப நம்ம எது கேட்க தானே சர்ச் காலம் பாக்ஸ்ல நம்ம போட வேண்டியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 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 ஃபீல்ட்லேயே போவோமே. இப்போ கண்டென்ட் கிரியேட்டர் செய்தி, இப்போ இன்னைக்கு செய்தி ஏதாவது ஒரு செய்தி தேவைப்பட்டா அதை எப்படி நம்ம ரீக்ரியேட் பண்றது, இல்ல அதுக்கு நான் எப்படி பாசிபிலிட்டி இருக்குன்ட்டு பார்க்குறேன் இன்ஷால்லா. உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி போட்டு வச்சிருக்கேன். நல்லா இருங்க. வாட்ஸ்அப் தெரியுதுங்களா? ஓப்பன் பண்றது. தெரியுது, கண்டினியூ பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் தங்க விலை நிலவரம் குறித்து ஒரு இன்ஃபோகிராபிக் போஸ்டர் தயார் செய்து கொடு. என்னோட மீடியா ஸ்பெக்ட்ரா மீடியா என்ற முன்னணி தினசரி நாளிலும் முகப்பு பக்கமாக இருக்க வேண்டும். இன்றைய தேதி உடைய நிலவரம் ஆக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இப்போ லாஸ்ட் 10 வருஷத்துல தங்க விலை நிலவரம் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றதுக்காக ஒரு போஸ்டர், இன்ஃபோகிராபிக் போஸ்டர் எனக்கு உருவாக்கி கொடு அப்படின்னு. எல்லாருக்கும் பேசிக் தெரியுன்றதுனால கொஞ்சம் அட்வான்ஸ் தான் போறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இல்ல பேசிக் இருந்தே சொல்லணுமா? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏஐ யூஸ் பண்றேன், அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்க. இல்ல போலாம், புரியுற மாதிரி போலாம். நான் முதல்ல சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் சர்ச் பாக்ஸ். இப்ப இது கூட நம்ம உரையாடுறது எல்லாமே இந்த விஷயத்துல தான். இப்ப நமக்கு ஒரு படம் வேணும்னா கிரியேட் அண்ட் இமேஜ், இல்ல நம்ம ஏதாவது எழுதி அதுக்கு பதில் கேட்க போறோம்னா ரைட் ஆர் எடிட், சரிங்களா? இல்ல இதுல நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்றோம், இல்ல ஏதாவது நம்ம பழைய தகவல்களை தேடி இருக்கோம். இப்ப நான் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, நம்ம யூஸ் பண்ண தேடுறோம்னா சர்ச் ஷேர்ஸ், நம்ம தேடினதே பாக்குறதுக்கு. அதுக்கடுத்து மோர் கொடுத்தோம்னா அதுல இமேஜஸ், லைப்ரரி, இல்ல டீப் சர்ச், வெப்ல சர்ச் பண்றோமா அது, இல்ல ஆப்ஸ், இதுல இருக்க ஆப்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா, இல்ல இதுலயே ஜிபிடிஸ் நமக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி செயல்படும். நான் உருவாக்கி வச்சிருக்கேன். என்னோட பர்சனல் ஸ்பெக்ட்ரா மீடியா 2026 ஏஐ, ஸ்பெக்ட்ரா பிசினஸ் க்ரோத், இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பர்சனல் அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக சேட் ஜிபிடிஸ். இதுதான் இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ நியூ இன்டர்ஃபேஸ், இந்த நியூ இன்டர்ஃபேஸ்ல இந்த சர்ச் பாக்ஸ்ல நமக்கான தேவைகள் நம்ம கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளுங்க பாருங்க. இப்போ இதுல ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. ரைட் a story about முல்லா and his skills in தமிழ் வெரி ஷார்ட் வே. கொஞ்சம் சின்னதா எழுதி கொடுன்னு கேட்டிருக்கேன். இப்போ இது சென்ட் ப்ராம்ப்ட் கொடுத்துன்னு வச்சுங்களேன். தெரியுதுங்களா?
இப்போ நான் ஒரு சின்ன ப்ராம்ப்ட் தான் கொடுத்தேன். ரைட் a ஸ்டோரி அபவுட் முல்லா அண்ட் his skills in தமிழ் in a very short way. அது உடனே எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஒரு கதை கேட்டேன். ஒரு நாள் முல்லா நசுதீன் சந்தைக்கு சென்றார். அங்கு ஒருவர், முல்லா உங்களிடம் என்ன பெரிய திறமை இருக்கிறது என்று கேட்டார். முல்லா சிரித்துக் கொண்டு, என்னை ஏமாற்ற வருபவர்களையே நான் சிரிக்க வைத்து அனுப்புவதுதான் என் பெரிய திறமை என்றார். அதை கேட்ட மக்கள் அனைவரும் சிரித்தார்கள். அன்று முதல் முல்லாவின் புத்திசாலித்தனத்தை அனைவரும் பாராட்டினார்கள். ஒரு சின்ன கதை கேட்டு அது நமக்கு சின்ன கதை கொடுத்துருச்சு. இதுதான் நம்ம கதையை யோசிக்க வேண்டாம். நம்ம என்ன ஹிண்ட் கொடுக்கணுமோ அதை ஹிண்ட் கொடுத்து அது உருவாக்கி தந்துடும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இதை காப்பி பண்ணிட்டேன். இப்ப இது எனக்கு ஒரு படமா வேணும். இந்த சம்பவம் ஒரு கதையா கொடுத்த சின்ன கதையா கொடுத்த சம்பவம் ஒரு படமா வேணும் அப்படின்னா, இப்ப மேல இருக்க கதை நீ அப்படியே கூட ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். இல்ல இதை பேஸ்ட் பண்ணி இது கீழே யூனி image with cartoon characters. இப்போ இந்த மேலுள்ள கதைய give me suitable image for the above narrated story with cartoonic character in the size of 16:9 கொடுத்திருக்கேன். சரிங்களா? இது எனக்கு ஒரு படமா மாத்தி கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன். கார்ட்டூனிக் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு படமா மாத்தி கொடு, சூட்டபிள் இமேஜஸ் சேர்த்துன்னு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம படமா வேணும்னா மேலுள்ள கதைய இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா? இந்த பிளஸ் சிம்பிள் அமுக்கணும்னா இதுல ஆட் போட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ், ரீசன்ட் ஃபைல்ஸ், கிரியேட் இமேஜ், திங்கிங் மோட், டீப் சர்ச், வெப் சர்ச் மோட், இங்க இந்த மோட்ல இருக்கிறது இங்கேயும் இருக்கும். நமக்கு இப்போ ஒரு படம் வேணும். ஸோ அதனால இப்போ நம்ம கிரியேட் இமேஜ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இந்த மேல இருக்க ஆட் போட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ் இருந்தா இது பாத்தீங்களா, இது நம்மகிட்ட ஏதோ போட்டோஸ் இது கதைக்கு தேவைப்படுறது இருந்தாலோ இல்ல நம்மகிட்ட எந்த போட்டோஸ் இருந்தாலும் அதை ஆட் பண்றதுக்கு இந்த 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 செக்ஷன் இதுல நம்ம தேவையான போட்டோஸ் ஆட் பண்ணி இந்த கதையோட சேர்த்து மெர்ஜ் பண்ணி வைக்கலாம். இப்போ ரீசெண்ட் ஃபைல்ஸ் நம்ம சமீபத்தில் பார்த்த ஃபைல்ஸ் லைப்ரரியில இருந்து கிரியேட் இமேஜ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க நம்ம கிரியேட் இமேஜ் கொடுக்குறேன். அதுலேயே சைஸ் கேட்குது. ஸ்டோரி 1960 1960 கொடுக்குறேன். மாத்திருங்க. ஸ்டைல்ஸ் கேட்டிருக்கு. எந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வேணும், சும்மா நம்ம எந்த மாதிரி ட்ராமாட்டிக் ஷாட்டு, போட்டோ ஷூட்டு, எந்த மாதிரி ஏதோ ஒன்று கார்ட்டூனிக் கலரிங் ரெட்ரோ கார்ட்டூன்ல கொடுக்குறேன். ஓகே, சென்ட் ப்ராம்ப்ட் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோம்னா இமேஜ் கிரியேஷன் எடுத்துக்கிச்சு. நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் அதை எடுத்துக்கிச்சு. உங்க முன்னாடிதான் ஒரு கதை உருவாக்குனேன். சின்னதா ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அந்த கதையை ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்றேன். நம்ம தினத்தந்தி படத்தை எல்லாம் போடுறாங்கல்ல, குழந்தைகள் மலர், வெள்ளி மலர், அந்த மாதிரி மலர்ல சின்ன சின்ன படம் எல்லாம் வரும் இல்லையா, ஒரு கதையை குறித்து. உதாரணத்துக்கு ரொம்ப நாளா தினத்தந்தி பேப்பர்ல கன்னித்தீவுன்னு ஒரு கதை வந்துகிட்டே இருந்துச்சு. அது கார்ட்டூனிக் கேட்டகரிஸ் மாதிரி ஒரு கதை, அந்த மாதிரி உருவாக்குமான்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, கொஞ்சம் டைம் ஆகும், எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணி படமா உருவாக்குறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும்.
சார் சைஸ் நீங்க கொடுத்துருக்கீங்களா 916னாக்கா ஆமா போட்டோ பாத்தீங்களா இந்த சார் ஒரு ஓகே. சூப்பரான இது இன்ஸ்டாகிராம் சைஸ்ல வந்திருக்கு. நான் 916 இன்ஸ்டாகிராம் சைஸ்ல தான் கொடுத்தேன். பாருங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க. என்னை ஏமாற்ற உறவுகளை நான் சிரிக்க வைத்து அனுப்புவதுதான் என் பெரிய திறமை. தமிழையும் சூப்பரா டைப் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. முல்லாவை எப்படி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. கேட்டவரை எப்படி கொடுத்துருக்கு பாருங்க. அழகா கொடுத்துருக்கு பாருங்க. இதுதான் விஷயம். வேற ஒண்ணுமே இல்லை. வெறும் சிம்பிளா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நமக்கு என்ன தேவையோ அதை அந்த கட்டத்துக்குள்ள கொடுத்தா, படமா இல்ல அதுக்கு தேவையான ஒரு விஷயங்களா இதை கொடுத்தா அது அழகான ஒரு போஸ்டா உருவாக்கி கொடுத்துரும். இப்ப நம்ம கண்டென்ட்டுக்கு போவோம் பாருங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் முதல்ல போன ஸ்டெப்பை கொண்டு இருப்போம். உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் நியூஸ் மீடியால இருக்கிறோம். நியூஸ் மீடியாக்காண்டி ஒரு சின்ன ஒரு போஸ்டர் இல்ல இது ஒரு விவரமான ஒரு போஸ்டர் பாருங்க. இதுல நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் தான் விஷயம். நியூஸ் சேட் போய்க்கிங்க ஃப்ரெஷ்ஷா. ஆனா நியூஸ் சேட் கொடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவே எல்லாமே வரும். அதான் நியூஸ் சேட் கொடுத்துருங்க. இப்ப பாருங்க என்னோட மீடியா வந்து ஸ்பெக்ட்ரா மீடியா. ஸ்பெக்ட்ரா மீடியா என்ற தினசரி செய்தி நாளிதழின் மொபைல் ஆப் ஸ்கிரீன் உருவாக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொபைல் ஆப் ஸ்கிரீன். இப்ப இந்த மொபைல் ஆப் ஸ்கிரீன் உருவாக்குனா நம்ம முன்னாடி இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண தமிழ் மொழியில் டேஷ்போர்டு, தமிழகம், தேசியம், உலகம், சினிமா, விளையாட்டு, ஜோதிடம், ஆன்மீகம், வணிகம், தேர்தல். நம்ம மொபைல் ஆப்ல பாத்துருங்க. நியூஸ் 18, தினத்தந்தி பிளஸ் நியூஸ் 1 இந்த மாதிரி மொபைல் ஆப்ஸ் என்னோட முன்னணி செய்தி நிறுவனத்தோட மொபைல் ஆப்லாம் பாத்துருப்போம் இல்லையா? அத மாதிரி ஸ்பெக்ட்ரா மீடியா என்னோட இதுக்கு ஒரு இதை உருவாக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தோம்னா அந்த கமெண்ட் கொடுத்துட்டு பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் இமேஜ் சைஸ் கிரியேட் இமேஜ் ஓகே கொடுத்துட்டோம்னா பாருங்க நம்ம தேவையான தகவலை நம்ம சேர்த்துக்கணும். இப்ப நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்னோட மீடியாவை போட்டு மொபைல் ஆப் என்னோட மீடியாவுக்கு ஒரு மொபைல் ஆப் உருவாக்கி கொடு. அதுல வந்து தமிழ் மொழியில இருக்கணும் டேஷ்போர்டு. அதுல வந்து மேல தமிழகம், தேசியம் இந்த மாதிரி தனித்தனியா நியூஸ் ஆப்ல இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரியலிஸ்டிக்கா வேணும்னு ஒரு முன்னணி நியூஸ் ஆப் மாதிரி இருக்கணும். முன்னணி நியூஸ் ஆப் மாதிரி இருக்கணும். லேட்டஸ்ட் நியூஸ் ஆப் மாதிரி இருக்கணும்னு போட்டு நான் போட்டிருக்கேன். நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி மொபைல் ஸ்கிரீன் ஆப் உருவாக்கிடலாம். நீங்க நியூஸ் ஆப் மட்டும் தான் உருவாக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஃப்ரண்ட் பேஜ்ல நம்ம நியூஸை போட்டு எந்த மாதிரி நம்ம ஆப் இருக்கணும் அந்த மாதிரி கூட உருவாக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கும். 2 மினிட்ஸ்ல இங்க பாருங்க எவ்வளவு அழகா உருவாக்கி கொடுத்துருச்சு பாருங்க. ஒரு நியூஸ் ஆப் மாதிரியே இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? ஸ்பெக்ட்ரா மீடியா பாருங்க. மொபைல் ஆப் ஸ்கிரீன் மாதிரியே வந்திருக்கு பாருங்க. தமிழகத்தில் 4 நாட்கள் கனமழை நீங்க பாருங்க. முகப்பு சமீபத்திய பிரபலமான வீடியோக்கள் எப்படி கொடுக்குது பாருங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது அழகா கொடுக்கும். எப்படி இருக்கு பாருங்க. அருமையா இருக்கு. பாத்தீங்களா? இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகணும்னா பாருங்க நியூஸ் சேட் கொடுத்துக்கிறேன். பாருங்க நம்ம நியூஸ் மீடியாக்கு அதே மாதிரி சிம்பிளா நமக்கு ஒரு போஸ்டர் உருவாக்கணும். நம்ம போய் நம்ம சிராஜ் பாய்லாம் போராட்டம் தெரிஞ்சவங்க, போட்டோஷாப்லாம் தெரிஞ்சவங்க. நம்ம அந்த அளவுக்கு போட்டோஷாப்லாம் தெரியாது. இருந்தாலும் இந்த சேட் ஜிபிடி என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். கொஞ்சம் சிம்பிளா ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். இப்ப எங்க பள்ளிவாசல்ல இந்த கோடையில் குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்புடன் மஸ்ஜித் ஜாவித் பள்ளிவாசல் நடத்தும் சம்மர் மதர்சா கோர்ஸுக்கான சமூக வலைதள விளம்பர படம் உருவாக்கு. குழந்தைகள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களை இலக்காக கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பிரகாசமான நவீன வடிவமைப்பில் புரியுதுங்களா? இதுதான் கமெண்ட் ப்ராம்ப்ட். நான் கொடுத்த ப்ராம்ப்ட் இதுதான். தெளிவா நம்மளுடைய தேவையை தெளிவா அதுக்கு கொடுக்கும். ஒரு பள்ளியில எங்க பள்ளியில தொடங்க இருக்கிற விஷயத்தை நான் போட்டு ஒரு இமேஜ் கிரியேட் இமேஜ் கொடுக்குறேன். விஷயத்தை போட்டாச்சு. விஷயத்தை போட்டு பிளஸ் சிம்பிள் அமைக்காச்சு. பிளஸ் கிரியேட் இமேஜ் கொடுத்தாச்சு. கிரியேட் இமேஜ் அமைக்கிட்டு சென்ட் ப்ராம்ப்ட்
என்ன மற்றும் சைஸ்ன்றது தேர்வு பண்ணா என்ன சைஸ் கிரியேட் இமேஜ் கொடுத்துட்டு மற்றும் சொல்லுங்க ஆச்சு. மற்றும் இல்ல, தமிழ் மட்டும்னு கொடுத்துருக்கீங்க, மற்றும்னு தான் எழுதணும். ஆ. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில். ரைட் ரைட் தமிழ் அவசரத்துல போட்டேன். தமிழ் ஆங்கிலத்தில் பிரகாசமான நவீன வடிவில் போட்டேன் பாருங்க. ஒரு கம்மா போட்ட வேண்டியதான், அர்த்தம் வந்துடும். அவ்வளவுதான். தமிழ் ஆங்கிலத்தில் பிரகாசமான நவீன வடிவில். சரிங்களா? இப்ப சென்ட் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். எவ்வளவு ஈஸியா ஒரு போட்டோஷாப்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு கோரல் டிரா பெரிய பெரிய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களை சிம்பிளான ப்ராம்ப்ட் மூலியமா, நமக்கு தேவையான ப்ராம்ப்ட் மூலியமா இன்னைக்கு ஏஐ அவ்வளவு லேசாக்கி இருக்கு. படம் உருவாகட்டும், எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இதன் மூலியமா நமக்கு எவ்வளவு நேரம் மிச்சமாகுதுன்றதுதான் இதுல நமக்கு கொடுக்குற பெரிய பயனே. நேரம் மிச்சமாகும். ரொம்ப தேவை அதிகமான ப்ராஜெக்ட். இப்ப நிறைய வேலை இருக்கு, நிறைய வேலை செய்யலாம். ஒரு போஸ்டர் போடக்கூடிய இடத்துல 5-6 போஸ்டர் போடலாம். இமேஜ் குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா 2000 பிக்சல் வரைக்கும் கொடுக்குறாங்க. இருக்கிறது நல்ல ஹையஸ்ட் குவாலிட்டி தான் கொடுக்குறேன்னு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததோட தெளிவான நல்ல ஹை குவாலிட்டியில இமேஜஸ் எல்லாம் வருது. முதல்ல இப்போ ChatGPT ரொம்ப முன்னேற்றி இருக்காங்க தங்களை. ஏன்னா காம்படிஷன் அதிகமாயிருச்சு. அவங்கவுங்க ஜெமினி முன்னாடி வர்றாங்க. இப்போ ஒரு இன்னும் புதுசா ஏஐக்கள் வந்துகிட்டே இருக்குது. போட்டியே ஜெமினிக்கும் ChatGPT தான் இருந்துச்சு. நடுவில் கிளாட் வந்தாங்க. அவங்க கோட் லெவல்ல அவங்க கிளாட் கோட் லெவலில் போறாங்க. ஆனா ChatGPT ஜெமினி தான் இமேஜ் கிரியேஷன் இல்ல. இப்ப இமேஜ் கிரியேஷன் பாருங்க அங்க பாருங்க. நான் ஏதாவது கொடுத்தேன்னா ஒரு ப்ரமோட் தான் கொடுத்தேன். அதுக்கு ஒரு தொப்பியை போட்டு 2 பிள்ளைகளை உட்கார வச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட் உட்கார கொடுத்து எப்படி சூப்பரா கொடுத்துச்சு பாருங்க. பாருங்க, மஸ்ஜித் ஜாவேத் பள்ளிவாசல் இந்த கோடையில் கற்றுக்கொள்ளுங்கள், புராணத்தை கற்றுக்கொள்ளுங்க, எவ்வளவு அழகா கொடுத்துருக்கு பாருங்க. நம்ம இதுல மேற்கொண்டு தெரிவிக்கலாம். நான் சும்மா மொட்டையா கொடுத்த ப்ராம்ப்டுக்கு இங்க பாருங்க, மே ஜூனு டைமு இடம் நம்பர், இந்த நம்பரை நம்ம கொடுக்கவே இல்லை. நமக்கு தேவைன்னா நம்பரையும் லொகேஷனு இதெல்லாம் நம்ம ப்ராம்ப்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டா அதெல்லாம் சேர்த்து வரும். இப்போ இங்க பாருங்க, இந்த இதுல போடலாம். ஆட் மை மொபைல் நம்பர், இல்லைன்னா சிம்பிளா ரிப்ளேஸ் the mobile number in the poster and the ad 7001212. நம்ம மறக்காம பிளஸ் சிம்பிள் அமைக்கணும். பிளஸ் சிம்பிளுக்கு இமேஜ் கொடுத்துக்கணும். சரிங்களா? அப்பதான் படம் உருவாகும். என்ன கொடுத்துருக்காங்க, போன் நம்பர் நான் கொடுக்கவே இல்லை, ஆனா வேற ஏதோ போன் நம்பர் விழுந்திருக்கு. ரிப்ளேஸ் த மொபைல் நம்பர் இந்த போஸ்டர் அண்ட் ஆட் என் நம்பரை கொடுத்துருக்கேன். கொடுத்து பார்ப்போம். சென்ட் ப்ராம்ப்ட் இல்லைன்னா பாருங்க. அடுத்து நமக்கு தேவையான தகவல்கள் இப்படி சேர்த்துக்கிட்டா இல்ல அதுல இருக்கிறது ஏதாவது தப்பா இருக்குன்னா மீண்டும் முயற்சிப்பதன் மூலமா அந்த கமெண்ட்ல நான் இங்கிலீஷ்ல கொடுக்குறதுனா இங்கிலீஷ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க தமிழ்லயே அதை சொல்லலாம். மொபைல்ல எக்ஸாக்டா தமிழ் புரிஞ்சுக்கிறது. ChatGPT பார்த்தீங்கன்னா மொபைல்ல எக்ஸாக்டா புரிஞ்சுக்குது. லேப்டாப்ல கூட நம்ம லேப்டாப் ஸ்பீக்கர் கொஞ்சம் முன்ன பின்ன போறதுனால வேலை செய்யாது. அதுக்காக நம்ம டாக்குமெண்ட்ல போய் கூகுள் டாக்குமெண்ட்ல போய் வாய்ஸ் மெசேஜ் போட்டு அதுக்கப்புறமா 15 அது கொண்டு இதுல போடணும். அதுக்கு பேர் நம்ம மொபைல்ல போட்டோம்னா மொபைல்ல வாய்ஸ் டைப்பிங் சூப்பரா ஒர்க் ஆகுது. தமிழ் நல்லா புரிஞ்சுக்குது. நமக்கு தேவையானது தமிழ்லயும் கொடுக்கலாம். அதுக்கு ChatGPT கொடுத்தோம்னா இன்ஷால்லா அது டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு கொடுத்துருவோம் மாட்டோம். நேரம் ரொம்ப மிச்சமாகவும் போஸ்டர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சு ஒரு 20-25 நாள் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 2000 ஃபாலோவர்ஸ் மேல வந்துட்டாங்க. எனக்கு 85 போஸ்டர் போட்டேன். இதுக்கு எல்லாம் காரணம் ChatGPT தான். நான் கேன்வாலையோ மற்ற இதுலயோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா டைம் எடுக்கும். கேன்வா நம்ம யூஸ் பண்றது இல்லையா, நம்ம மேனுவலா எடுத்து போடுறது, அதுவும் நமக்கு தேவை. இருந்தாலும் இந்த நேரத்துக்கு டக்கு போஸ்டர் போடுறதுக்கு ChatGPT ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
முந்தா நேரத்து ஒரு போஸ்டர் போட்டேன், பகிர்ந்துக்க விரும்புறவங்க கூட ரேஷன் கார்டு புதுசா அப்ளை பண்றேன், டேட் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன். 1.2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அந்த போஸ்டருக்கு மட்டும். ChatGPT கிரியேட் பண்ண போஸ்டர். நம்ம நேரத்தை மிச்சமாக்கும், நமக்கான தேவைகளையும் எளிதா கொடுத்துரும் இன்ஷா அல்லாஹ். இங்க பாருங்க, பாத்தீங்களா? பாருங்க, அழகா கொடுத்துருச்சு பாருங்க. நம்பரோட 7550022223. நான் கொடுத்த ப்ராம்ப்ட் என்ன? ரிப்ளேஸ் த மொபைல் நம்பர் இந்த போஸ்டர் அண்ட் ஆட் 7550 நம்பரை கொடுத்து வந்துருச்சு இன்ஷா அல்லாஹ். இது நம்ம தமிழே சொல்லலாம். போஸ்டரில் இருக்கும் என்னோட மொபைல் நம்பரை எடுத்து விட்டு என்னுடைய மொபைல் நம்பரு அப்படின்னு நம்ம மொபைல் கொடுத்து இதை சேர்த்து விடு அப்படின்னு தமிழ்ல சொன்னா தமிழே எடுத்துக்கோ இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம இதை சேவ் பண்ணிக்கணும்னா டவுன்லோடு கொடுத்தா அப்படியே உட்காந்துரும் உள்ள போய். அவ்வளவுதான். டவுன்லோட் ஆச்சுங்களா? அவ்வளவுதான். இல்ல காப்பி பண்ணா காப்பி பண்ணி பாருங்க, நான் குரூப்ல போடுறேன் பாருங்க. அழகா டக்குன்னு வந்து அவ்வளவுதான். 2 நிமிஷத்துல போஸ்டர் ரெடி பண்ணிடலாம். டைம் ரொம்ப மிச்சமோ. டக்குன்னு ரெடி பண்ணி டக்குன்னு போட்டுடலாம். அடுத்துதான் இன்னொரு கொடுக்குறேன் பாருங்க. 2026 ஒரு இன்ஃபோகிராமிங், அதுக்கே கேள்வி கேட்டு அதுக்கே ஒரு ஃபேக்சுவல் போஸ்டர், அதுக்கு இருந்தே பதில் எடுத்து அதை வச்சு ஒரு போஸ்டர் உருவாக்கலாம். உதாரணத்துக்கு இதை பாருங்க, கொடுத்துக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 2026 இந்தியாவின் மருத்துவத்துறையின் சாதனை திட்டங்கள் பற்றி ஒரு ஃபேக்சுவல் போஸ்டர் உருவாக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது நம்ம இந்த ஃபேக்சுவல் போஸ்டர் பத்தி பாத்தீங்கன்னா அது எல்லா தளங்களையும் போய் தேடி அதுக்கேற்ற மாதிரி பதில அதுவே கண்டுபிடிச்சு அதுவே ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். புதிய கண்டுபிடிப்புகள் டைம்லைன் அனைத்தும் தமிழிலேயே இருக்கட்டும். என்ன போட்டிருக்கேன் புரியுதுங்களா? 2026 இந்தியாவின் மருத்துவத்துறையில் சாதனை திட்டங்கள் பற்றி ஒரு ஃபேக்சுவல் போஸ்டர் உருவாக்கு. இதுதான் சிம்பிளான ப்ராம்ப்ட். புதிய கண்டுபிடிப்பு கருவிகள் அதோட சேர்த்து போட சொல்லியிருக்கேன். டைம்லைன் அனைத்தும் தமிழிலேயே இருக்கட்டும் கொடுத்துருக்கேன். நம்ம பிளஸ் சிம்பிளை கொடுத்து கிரியேட் இமேஜ் கொடுத்தோம்னா சென்ட் ப்ராம்ப்ட். ஒண்ணுக்கு 4 போட்டு எடுத்துக்குது. 2026 சாதனை அது கொடுக்குது. ஆரோக்கிய இந்தியா தொழில்நுட்ப தலைப்பு கொடுத்து இதெல்லாம் பண்ணிருக்கு. என்னென்ன சாதனை எல்லாம் பண்ணிருக்கு இந்தியா மருத்துவ புரட்சியில பாருங்க. முக்கிய சாதனை இந்திய மருத்துவத்தில் ஏஐ புரட்சி. ஏஐ அங்கேயும் வந்துருச்சு, மருத்துவத்திலையும் ஏஐ வந்துருச்சு. மேக் இன் இந்தியா மருத்துவ கருவிகள் எல்லாம் கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ இது நமக்கு தேவையான தகவல் வந்திருக்கு. இப்போ இதுல ஒரே கமெண்ட் தான் கொடுக்கணும். சிம்பிளா create a factual poster for the above content given by you. இப்போ create a factual poster for the above content given by you. நீ கொடுத்த தகவலுக்கு நீ ஒரு ஃபேக்சுவல் போஸ்டர் உருவாக்கி கொடு அப்படின்னு போட்டிருக்கேன். கிரியேட் இமேஜ் கொடுத்துருக்கேன். சைஸ் நம்ம போட்டுக்கலாம், இன்ஸ்டாகிராம் சைஸ்லேயே போட்டுக்கலாம். நான் அதான் ஈஸியா இருக்கும், டக்குன்னு வரும், பெருசா உங்களுக்கு பார்க்கறதுக்கு. டக்குன்னு போஸ்டும் பண்ணிக்கலாம். Create a factual poster for the above content given by you in 9 inch size 9 inch 9:16 கொடுத்துருக்கேன். சரிங்களா? செல்ஃப் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் பாருங்க. இப்ப அதுக்கு இருந்தே நம்ம தகவல் எடுத்திருக்கோம். 2026 மருத்துவத்துல இந்தியாவில் சேர்ந்த சாதனைகளை கேட்டிருக்கேன். அது கொடுத்துச்சு. கொடுத்த உடனே இதை போஸ்டரா உருவாக்கி கொடுத்து இப்ப கேட்டிருக்கேன். நம்ம இந்த கண்டென்ட் அப்படியே தூக்கி Facebookல பேஸ்ட் பண்ணலாம். இப்ப இவ்வளவு பெருசா எழுதி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும்.
2026 மருத்துவ முன்னேற்ற டைம்லைனில் 2023 ஏஎக்ஸ்பி டிஜிட்டல் ஹெல்த் ஐடி நாடு முழுவதும் விரிவாக்கம், டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் அறிமுகம், 2024 ஏஐ மூலம் நோய் கண்டறிதல் திட்டங்கள் அரசு மட்டும் தொடக்கம். இப்படி பார்க்க ஒரு பிளாட்டா இருக்கு. இப்படி பார்க்கறதுக்கும் நம்ம இதே ஒரு படமா பார்க்கும்போது ஒரு கவர்ச்சி இருக்கும். டக்குன்னு படிப்பாங்க, நம்ம போஸ்ட் என்னன்னு பார்ப்பாங்க, ஹூக் மாதிரி அது கூட செயல்படும். படமா காட்டும் போது ஒண்ணு இருக்கும், நம்ம நார்மலா எழுத்தா போடும்போது ஒண்ணு இருக்கும். எழுத்துக்களை படிக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் ஆர்வம் இல்லாம போயிட்டாங்க இல்லையா? ஸோ படமா கொடுத்தோம்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லா கொடுத்தோம்னா நம்ம என்ன செய்தி சொல்ல வரோங்கிறத அவங்க உடனே பார்ப்பாங்க. அது ஒரு ஹூக் மாதிரி செயல்படும். இன்னைக்கு ஹூக் தான் முக்கியம். சோசியல் மீடியாலாம் டக்குன்னு போனோம்னா அவங்கள பார்க்க வைக்கணும். பார்க்க வச்சா தான் ஒரு வழிக்கு வருவாங்க, நம்ம போஸ்ட் போகும், மக்களை சென்றடையும், அதன் மூலமா பயன் கிடைக்கும். அப்படி இல்லாம நம்ம பழைய அப்டேட்லயே இருந்தோம்னா நம்ம புறக்கணிக்கப்படுவோம், பின்தள்ளப்படுவோம். ஆகையால என்னென்ன அப்டேட் வருதோ அது அப்டேட்லயே இருக்கணும். நம்ம ஏஐ கத்துக்கணும். அடுத்து ஏஐக்கு இன்னொரு வருதா, அதையும் கத்துக்கணும். எல்லாத்தையும் கத்துக்கிட்டே இருந்தாதான் நம்ம நியூஸ்ல நிலைச்சு நிக்க முடியும். நம்ம கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் டைம் எடுக்கும் போஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு. இப்போ இது பெரிய கண்டென்ட் இல்லையா, இதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் அதுல சேர்க்கணும். போஸ்டர் வர்றது முக்கியம் இல்ல, போஸ்டர் வந்த பிறகு பாருங்க சூப்பரா கொடுத்துருக்கு பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸு டாக்டர் பாருங்க என்னென்ன கொடுத்துருக்கு பாருங்க. 2026 சாதனை திட்டங்கள், ஆரோக்கிய இந்தியா, தொழில்நுட்பத்தின் புதிய யுகம், மருத்துவ முன்னேற்ற டைம்லைன் எப்படி கொடுத்துருப்பாரு 2023 ஏஹெச்பிஏ ஹெல்த் ஐடி நாடு முழுவதும் எப்படி அழகா கொடுத்துருக்கு பாருங்க. ஏஐ கருவி வந்தது 2025 என்ன செஞ்சாங்க, 2026 என்ன செஞ்சாங்க. ஏஐ கேன்சர் கேர் சிஸ்டம் எவ்வளவு அழகா கொடுத்துருக்கு பாருங்க. முக்கிய சாதனை அதையும் போட்டு கொடுத்துருக்கு பாருங்க, எப்படி சூப்பரா கொடுத்துருக்கு பாருங்க. இப்ப நம்ம இதை கொண்டு போய் போஸ்ட் பண்ணோம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி போஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வியூஸ் அதிகமா கிடைக்கும், நம்ம ரீச் ஆகும், நம்ம சேனல் போயிடும், இன்ஷால்லா முன்னாடி போகும். நம்ம குரூப்ல போடுறேன் இந்த படத்தையும். புரியுதுங்களா? நான் சொல்லி தரது கிளியரா இருக்குங்களா? என் வாய்ஸ் எல்லாம் கிளியரா கேக்குதுங்களா? சூப்பரா இருக்கு. எனக்கே மலப்பா இருக்கு. அதுதான் நம்ம முக்கியம். புரியுற விஷயம் தான் முக்கியம். நான் ஏதோ ஒரு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் யாருக்கும் புரியாம போயிருச்சுண்டா. ஏன்னா எல்லாமே பெரிய ஆட்களா இருக்கிறீங்க, எல்லாரும் வச்சும் எல்லாம் நிறைய வேலை வாங்கணும், இன்ஷா அல்லாஹ் சமூகத்துக்கு நிறைய பயனளிக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயம். எனக்கு கிடைச்ச அறிவை எல்லாருக்கும் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். இது மூலமா நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஒண்ணு ரெண்டு தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல, ஏகப்பட்ட விஷயம் செய்யலாம். அடுத்துன்னு சொல்றேன் பாருங்க இன்ஷா அல்லாஹ். உதாரணத்துக்கு இல்லஸ்ட்ரேட்டட் வரைபடம் இருக்கு இல்லையா, எங்க ஊரோட ஒரு இல்லஸ்ட்ரேட் வரைபடம் நான் கேட்கறேன். இந்த நியூஸ் போயிடுறேன். ஒரு ஊரோட வரைபடம் நமக்கு தேவை, அது இல்லஸ்ட்ரேட்டடா தேவை அப்படின்னா அதையும் கேட்கலாம். என்ன தகவல் நம்ம கேட்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள புளியங்குடி எங்க ஊர் லெமன் சிட்டி நகராட்சி இல்லஸ்ட்ரேட் வரைபடம் உருவாக்கு, இல்லஸ்ட்ரேட்டட் வரைபடம் உருவாக்கு. அதுல முக்கியமா என்ன கொடுத்திருக்கேன், முக்கிய கோயில்கள், பள்ளிவாசல்கள், சர்ச்சுகள் மற்றும் ஆறுகள், காடுகள், வணிக ஸ்தலங்கள், மேலும் குறிப்பிட்ட சுற்றுலா தலங்களின் பெயர்கள் என அனைத்தும் தமிழிலேயே இருக்கட்டும் கொடுத்துருக்கனா. கொடுத்துட்டு கிரியேட் இமேஜ் கொடுக்குறேன், ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். அந்த ஊரை எப்படி காட்ட போகுதுன்னு பாருங்க, ஒரு இல்லஸ்ட்ரேட்டட் இமேஜ் எப்படி காட்டுதுன்னு பாருங்க, அது அறிவை எப்படி அது பயன்படுத்துதுன்னு பாருங்க. நம்ம வேலை வந்து அதை வேலை வாங்குறது தான். நம்ம அதை சரியா வேலை வாங்கிட்டோம்னா நம்ம கிடைக்கிற அவுட்புட் அட்டகாசமா இருக்கும், பிரமாதமா இருக்கும். இத்தனை வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராம் தொடங்கல, ஒரு மாசம் இன்ஸ்டாகிராம் தொடங்கி சரி செய்யலாம் நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ் அந்த அறிவை வச்சு செய்யறேன். கரெக்டா போட அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்த அறிவை சரியா வேலை செய்யும்போது பக்கவா அதுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. நமக்கு ப்ராஃபிட்டா மக்கள் பார்த்துட்டாலே அந்த 1.1 மில்லியன் வியூஸ், 25,000 வியூஸ், 80,000 வியூஸ்ன்னு வரும்போது ஒரு சந்தோஷம் வரதுல உள்ளத்துல நம்ம போட்டதையும் பாக்குறாங்களா, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சரியா போட்டுட்டு இருக்கோம். நம்ம மனப்பு நம்ம தைரியம் வர வைக்குது இல்லையா, இன்ஷா அல்லாஹ் மேற்கொண்டு செயல்களை தூண்ட வைக்குது இல்ல, இது எவ்வளவு பெரிய விஷயம்.
இந்த மாதிரி நீங்க எதனாலும் கேட்கலாம் அதுக்கு. ஆனா அது வரம்புக்கு மீறி சில விஷயங்கள் கேட்கும்போது அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு போர் சம்பந்தமா நம்ம கேட்டாலோ, இல்ல குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இல்ல பாதிக்கப்படக்கூடியவங்க, பாதிக்கப்பட்ட ரொம்ப விளைவு அதிகமா இருக்கும் போது அது படத்தை உருவாக்குற கெப்பாசிட்டி அது இல்ல. அது அதுவே சொல்லிடும், இது என் வரம்புக்கு வெளியே இருக்கிறது, உள்ள இல்ல, இதெல்லாம் நீங்க கேட்காதீங்க அப்படின்னு எனக்கு சொல்லிடும். வரம்புக்கு வெளியே கேட்குறீங்க, வரம்புக்கு உள்ள கேளுங்கன்னு சொல்லிடுவோம். அதுவே எலுமிச்சை நகர வரைபடம், அது தமிழ்ல வர பாருங்க, மொழிபெயர்ப்பு எலுமிச்சை நகர வரைபடம். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு மாவட்டம் தூத்துக்குடின்னு போட்டிருக்கு, மாவட்டம் தென்காசி, தாலுகா ஸ்ரீவண்ணன் போட்டிருக்கு, தாலுகா ஸ்ரீவண்ணன் கிடையாது. நம்ம மாத்திக்கணும், எது சரியில்லையோ அதை நம்ம திரும்ப திரும்ப முயற்சி திருப்பி ஸ்டாப் ஆயிடுச்சு இருக்கா நீங்க? சொல்லுங்க சொல்லுங்க அஜி. இல்ல புளியங்குடினா சொல்லுங்க அஜி. லெமன் சிட்டி கேக்குறேன். புளியங்குடினா லெமன் சிட்டி நீங்க தான் கொடுத்தீங்களா இல்ல ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சா? எங்க நம்ம கொடுத்துருக்கோம்ல மேல, இங்க லெமன் சிட்டி கொடுத்துருக்கோம் ப்ராம்ப்ட்ல. ஆமா, அது உண்மையிலேயே லெமன் ஏன்னா சிட்டி தானே ஊருக்கு அது? ஒரு ஆமா லெமன் சிட்டி தான். நீங்க கூகுள்லயே போய் தேடினாலும் நம்ம ஊர் பேர் காமிச்சிரும், லெமன் சிட்டி. லெமன் சிட்டி ஆஃப் இந்தியான்னு கொடுத்தீங்கன்னா புளியங்குடின்னு காட்டும். வெரி குட், ஊருக்கு அது மறுபெயர். நல்லது நல்லது. அது யாருக்கும் தெரியாது. அதாவது தெற்க பக்கம் இருக்கவங்க அது நம்ம ஊர் யாருமே நமக்கே தெரியாதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. உதாரணத்துக்கு இந்த பாருங்க, இப்போ நான் இன்னொரு போஸ்டர் காட்டுற பாருங்க, நான் கிரியேட் பண்ண என்னோட ஒர்க் பண்ற கிரியேட் பண்ண போஸ்டர் எல்லாம் காட்டுற பாருங்க. இது மூலியமா கிரியேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா. என்ன கண்டென்ட் கொடுத்துன்னு பாத்துருக்கீங்க, அதுல எவ்வளவு ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க, சும்மா சிம்பிளா உங்களுக்கு காட்டுறேன். இது நான் என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சு யூஸ் பண்ணேன். பாருங்க, இதுதான் செய்தி. அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவை கொலை செய்தவர்களுக்கு 550 கோடி சன்மானம். இதான் செய்தி. நாடாளுமன்ற சட்டம் என்ற ஈரான் திட்டமிட்டு இருப்பதால் மேற்கு ஆசியாவில் உச்சகட்ட பதற்றம். இந்த செய்தியை பரபரப்பாக உச்சகட்டத்தில் சுருக்கி எழுதி கொடு. இந்த மேல இருக்க செய்தி நான் சன் நியூஸ்ல இருந்து எடுத்தேன், சரிங்களா. இதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? இந்த செய்தியை பரபரப்பாக உச்சகட்டத்தில் சுருக்கி எழுதி கொடு அப்படின்னு கேட்கிறேன். அது என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட்னால செய்தியை சுருக்கி கொடுக்குது பாருங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் நெதன்யாகுவை கொலை செய்பவர்களுக்கு 550 கோடி சன்மானம் வழங்க சட்டம் கொண்டு வர ஈரான் தீவிரம். மேற்காசியாவில் போர் பதற்றம் உச்சம். உலக நாடுகள் அதிர்ச்சி கவனத்தில். புரிஞ்சுச்சா? அதுக்கு எடுத்து பாருங்க, நான் என்னோட மீடியா கொடுத்து, என்னோட மீடியா என்ன ஸ்பெக்ட்ரா மீடியாவா, அந்த செய்தியோட சேர்த்து அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணி பேசி இந்த சேட் பாக்ஸ் இருக்கு, அதுல போட்டு இதை பிளஸ் சிம்பிள் கொடுத்து என்னோட முன்னணி செய்தி நிறுவனத்தின் நியூஸ் கார்டு போஸ்டர் போன்று போஸ்டர் ஒன்று சமூக வலைதள பயன்பாட்டுக்காக உருவாக்கி கொடுத்திருப்பாங்க. பாத்தீங்களா எப்படி கொடுத்துருக்கேன்னு உருவாக்கி. நான் போட்டோ எதுவும் கொடுக்கல அதுக்கு, ஆனா
சன்மானம் வழங்க சட்டம் இட்ட திட்டம் poster. அதுல ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அதையும் போட்டிருக்கேன். நெத்தன்யாகுவை என்பதை சரியாக போஸ்டர் எழுதி கொடு. இந்த போஸ்டர்ல கொஞ்சம் பாத்தீங்கன்னா நெத்தன் யாதவைன்னு போட்டிருக்கு சரிங்களா. அதை நான் சரியாக எழுதி கொடுன்னு கேட்டேன். அது எழுதி போஸ்டர்ல 550 கோடி சன்மானம் வழங்க சட்டம். இப்ப நமக்கு பக்காவான ஒரு போஸ்டர் ரெடி. இந்த போஸ்டரை கொண்டு போய் அப்படியே சோசியல் மீடியால போடுறோம். போட்டோம்னா லைக்ஸ் ஆல்லும். இவ்வளவுதான் விஷயங்க. ChatGPT நமக்கு நியூஸ் மீடியாவுக்கு போட்டோல இருந்து திருப்பி ரிவர்ஸ்ல அப்படியே வந்துருச்சு பாத்தீங்களா. Prompt.